நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. போலீசாருக்கு நடுவே மஃப்டியில் இருக்கும் காவல்துறை உயரதிகாரியைப் போல நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு கையை பேன் பாக்கெட்டுக்குள் நுழைத்துக் கொண்டு ஸ்டைலாக கெத்தாக நடந்து வரும் இவர்தான் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என வகுப்பு எடுப்பது போல் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கைதான கராத்தே மாஸ்டர் ஜெயின் மில்லார்ட். தனியாக செல்லும் போது தங்களிடம் அத்துமீறலில் ஈடுபடும் ராட்சசன்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவும் எதிர்த்து தாக்கவும் தான் கராத்தே போன்ற தற்காப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள். அப்படி நம்பிக்கையோடு அனுப்பும் போது தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்கும் மாஸ்டரே அத்துமீறினால் அப்படி ஒரு அவலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரங்கேறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் 46 வயது ஜெயின் மில்லார்ட். கராத்தே மாஸ்டரான இவர் தனது வீட்டு தோட்டத்தில் உள்ள மைதானத்தில் கோஜுரியு ஓகினாவா என்ற பெயரில் கராத்தே அகாடமி நடத்தி வருகிறார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கராத்தே தற்காப்பு கலை பயின்று வருகின்றனர். சனிக்கிழமை அதிகாலை அந்த அகாடமியில் தற்காப்பு கலை பயின்று வரும் 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமியும் அவரது அக்காவான 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுமியும் பயிற்சிக்காக சென்று வீடு திரும்பியுள்ளனர். பயிற்சிக்கு சென்று வீடு திரும்பிய 9ஆம் வகுப்பு மாணவியான சிறுமி சோர்வுடன் காணப்பட்டதால் சிறுமியிடம் தாய் விசாரித்த போது அதிகாலை பயிற்சிக்கு சென்ற தன்னை கராத்தே மாஸ்டர் ஜெயின் மில்லார்ட் குட் டச் பேட் டச் பற்றி சொல்லித் தருவதாக அவரது பழைய பாழடைந்த வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் தாயார் மூத்த மகளிடம் விசாரித்த போது கராத்தே மாஸ்டர் ஜெயின் மில்லார்ட் ஏற்கனவே தன்னையும் இப்படி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ந்து போன தாயார் இக்கொடூரம் குறித்து குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி தலைமையிலான குளச்சல் அனைத்து மகளிர் போலீசார் கராத்தே மாஸ்டர் ஜெயின் மில்லார்ட் மீது போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இச்சகோதரிகளைப் போல இன்னும் வேறு எந்தெந்த சிறுமிகளிடம் கராத்தே மாஸ்டர் அத்துமீறியுள்ளார் என்பது குறித்தும் போலீசார் விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர். பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள தற்காப்பு கலை பயில வந்த மாணவிகளை வேலியே பயிரை மேய்ந்தது போல கராத்தே மாஸ்டரே குட் டச் பேட் டச் சொல்லித் தருவதாக கூறி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் கண்ணன். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.